நெல்லை வண்ணாரப்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் தொழில்துறை பண்பாட்டு ஆய்வகம் சார்பில் மெகா கண்டுபிடிப்பு கண்காட்சி நடைபெற்றது. பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் 20 நவீன ஆய்வகங்கள் மூலம் மாணவர்களுக்கு கண்டுபிடிப்பு பயிற்சி, திறன் பயிற்சிகள் திறம்பட அளிக்கப்பட்டு வருகின்றன. தொழில்துறை பயன்பாட்டு ஆய்வகம் சார்பில் மாணவ மாணவியர் புதிய கண்டுபிடிப்பு சாதனைகளை படைத்து வருகின்றனர். மேலும் பல்வேறு அரசு மற்றும் ஹேக்கத்தான் போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்று வருகின்றனர். இதனிடையே தொழில்துறை பயன்பாட்டு ஆய்வகம் சார்பில் கல்லூரியில் பயிலும் அனைத்து துறை மாணவர்களின் ஆற்றல் 2025 என்ற தலைப்பில் மெகா கண்டுபிடிப்பு கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன கள ஒருங்கிணைப்பாளர் சிவபாரதி, டெக்மைண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவன மேலாண்மை இயக்குநர் விக்னேஷ் அண்ணாமலை, டியூரிங் நிறுவன மூத்த மென்பொருள் பொறியாளர் அபிஷேக் ஸ்டீபன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கண்டுபிடிப்பு கண்காட்சியை பார்வையிட்டனர். இதில் ஏராளமான வன்பொருள் மற்றும் மென்பொருள் கண்டுபிடிப்புகள், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் மூலம் கண்டுபிடிப்பு, சோலார் திட்டங்கள், ரோபோ உள்ளிட்ட மாணவர்களின் நவீன வியத்தகு கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை கல்லூரி மாணவர்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். இதில் 170 புதிய கண்டுபிடிப்புகள் மாணவர்கள் காட்சிக்காக வைத்திருந்தனர். இவற்றில் சிறந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், இயக்குநர்கள் ஜான் கென்னடி, முகமது சாதிக், தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூடஸ் பூபாலராயன் மற்றும் பேராசிரியர்கள் பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்வில் நிர்வாக அதிகாரி பேராசிரியர் சகரியா கேப்ரியல், பேராசிரியர் பிரியா, திறன் பயிற்சி பேராசிரியர் சஜிலின் லோரட் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தொழில்துறை ஆப்லைட் ஆய்வக பொறுப்பாளர் சுப்புலட்சுமி செய்திருந்தார். என் பேர் ஜவான் அண்ட் இவங்க 2 பேர் என்னோட டீம்மேட்ஸ் கார்த்திக் அண்ட் ஜோயல். நாங்கள் வந்துட்டு பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறோம். செகண்ட் சிஎஸ்சி படிக்கிறோம். இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடக்குது. ஸோ நாங்கள் ட்ரோன் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரோன் வந்துட்டு என்ன யூஸ் அப்படின்னா, உமன்ஸ்க்கு இன்றைக்கி சேஃப்டி அவ்வளோவா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணி இந்த ஆப் மூலயமா நீங்கள் உமன்ஸ்க்கு நாங்கள் லாகின் கொடுத்து அவங்களோட யூசர் இன்புட்லாம் வாங்கிட்டு அந்த ஆப்லேருந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரோன் உங்கள் ஏரியாவுக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனை பண்ணுறவங்கள அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டை. என் பேரு ட்ரிசா ஜான், இவங்க ஸ்ருதி சானியா. நாங்கள் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். செகண்ட் இயர் படிக்கிறோம். குரோனிக் கேர் பிளஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கோம். இது குரோனிக் டிசீசஸ் வச்சு டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ குரோனிக் டிசீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஆஃப் த பீப்புளுக்கு குரோனிக் டிசீஸ் இருக்குன்னே தெரியாது. அசிம்டோமேட்டிக்காக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல தான் தெரிய வரும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், அந்த மாதிரி அந்த மோட்டோ வச்சு நாங்கள் அந்த வெப்சைட் பண்ணியிருக்கோம். அவங்க டைம்லி கம்யூனிகேஷன், அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்புறமா அவங்களுக்கு இருக்குமா இல்லையா அவங்க ரிஸ்க் லெவல்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம்.